பரலோகத்தின் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுடைய கிருபை மாத்திரை எங்களை தாங்கட்டும். மாறாத தேவன், மகிமையின் தேவன், பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். பாவங்களை மன்னிக்கும் இயேசுவே, நோய்களை குணமாக்கும் தெய்வமே, உம்மாலே கூடாதது ஒன்றுமே இல்லையே, உம்மாலே கூடாதது ஒன்றுமே இல்லையே, வாரும் தெய்வமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி எடுக்கக்கூடிய ஒரு வேத வார்த்தை என்று சொன்னால், அவர் இந்த நாட்களில் உன்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். நீ போகும் பாதையை செவ்வைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நீ தவறாக சென்றாலும் உன்னை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நடத்துகிற தேவன். ஒரு மனிதன் சொல்றான், நான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு திருமணத்திற்கு பெண் பார்க்க கடந்து செல்கிறேன் ஆண்டவரே, எனக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு மகளை என் கண் முன்னால் காட்டுங்க அப்படின்ற ஆண்டவர் சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான். ஜெபித்த உடனே ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனுடைய ஜெபத்திற்கு ஆசீர்வாதமாக ஒரு மணமகளை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவன் நிறுத்தின உடனே அவன் ஒரு நிமிஷம் கூட வேற எதையும் குறித்து அவன் பேசலை. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் அவன் என்ன சொல்றானா, எலியேசர், என்னை நேர் வழியில் நடத்தி வந்த தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் இன்னைக்கு சொல்றாரு, அவர் அதிசயமாய் நடத்துகிற தேவன், அற்புதமாய் நடத்துகிற தேவன், உன் ஜெபத்தை கேட்கிற தேவன், உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். உங்களுக்கு அந்த விசுவாசம் வேணும். அவன் எலியேசர்ன்னு சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன் கூட அந்த பைபிள் சொல்லப்படலை. ஆனால் ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, சாயங்கால வேளையில் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன். அப்ரகாம் மற்றவர்களுக்காக சிநேகிக்கக்கூடிய ஒரு மகன். ஒரு நீதிமான் இருந்தால் அந்த ஊரை அழிக்கக்கூடாதுன்ட்டு மற்றவங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு மகன். ஆனால் அந்த எலியேசர் தன்னுடைய எஜமானுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படினா அப்படியே கடந்து போகிறான். கடந்து போகும்போது அங்கே நடக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான காரியம். அவன் கர்த்தரை மாத்திரம் பார்த்ததுனால அவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தரை மாத்திரம் பார்த்ததுனால அவன் நினைத்த காரியங்களை கர்த்தர் நடத்தினார். இதே போல நீ கர்த்தரை மட்டும் பார்க்கும்போது மனுஷனை பார்த்தா அவன் என்ன செய்யறானா, ஒரு பிரயோஜனம் கிடையாது. மனுஷனை நம்புவதை பார்க்கும் கர்த்தர் மேல் பற்றுவதாக இருப்பதே நலம். எரேமியா 17:5 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். ஏன்னு சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சா கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய உனக்கு ஒரு நன்மை தெரியாது. ஆனால் கர்த்தர் மேலே நீ நம்பிக்கை வச்சேன்னா மனுஷங்கிட்ட வந்து வரக்கூடிய தீமைகள் உனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு தகப்பன் கூட ஒரு மகன் செல்லும்போது என்ன என் தகப்பன் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு சந்தோஷத்தோடு அவன் கடந்து செல்வான். தனிமையில் போகும்போது அவனை அடிக்கிறதுக்கு 4 பேர் வருவாங்க. ஆனால் தகப்பனுடைய கரங்களை பிடித்து போகும்போது ஒரு பறவைக்கும் பயம் கிடையாது, ஒரு பிள்ளைகளுக்கும் பயம் கிடையாது, ஒரு ஆடு மாடுகள் கூட பயம் கிடையாது. ஏன்னா என்னுடைய எஜமான் வருகிறார். இதே போல தான் கர்த்தர் உன்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நீ எதை கண்டு கலங்கி கொண்டிருக்கிற, எதை கண்டு கலங்காத. அவர் எப்படிலாம் நடத்துகிறார் தெரியுமா? உன்னை தாழ்ச்சி இல்லாமல் நடத்துகிறார். சங்கீதம் 23:2 இருக்கு, உன்னை தாழ்ச்சி இல்லாமல் நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, உன்னை எப்படி நடத்துகிறார் நீ பார்த்தீங்கன்னா நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவருடைய பிள்ளையா நீ இருக்கும்போது, அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியும் போது உன்னை எப்படி நடத்துகிறார்? நித்தமும் நடத்துகிறார். உன் பிள்ளைகளை குறித்தோ உன் குடும்பத்தை குறித்தோ நீ கவலைப்படாத. உன் பிள்ளைகளை நடத்துகிற தேவன் அவர். ஏசாயா 45:11 சொல்றாரு, உன் பிள்ளைகளை குறித்து என் கரங்களை குறித்து எனக்கு கட்டளையிடு. உன் குடும்பத்தை குறித்து நீ கலங்காத. நீ உன் குடும்பத்தை குறித்து கலங்கும் போது யார் வருவா? பிசாசு வருவான். யோபு கலங்கும் போது யார் வந்தா? பிசாசு வந்தான், அதிகாரத்தை வாங்கிட்டான். நீ கலங்காமல் இருக்கும்போது தான் கர்த்தர் உனக்கு உதவி செய்ய முடியும். கலங்காமலும் பயப்படாமலும் இரு. இதை கர்த்தர் விரும்புகிறார். உன்னை மரண பரியந்தம் நடத்துகிற தேவன். சங்கீதம் 48:14 சொல்லுது, இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் உன்னை நடத்துவார். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இன்னமும் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர்
இந்த வார்த்தையின் மூலமாய் உன்னை பலப்படுத்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 9842671266 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.